வணக்கம், வெல்கம் டு tastytawa. இன்னைக்கு நம்ம தயிர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தயிர் குழம்பு மதிய நேரத்தில் லஞ்சுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு குளிர்ச்சி தரும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். பூசணிக்காய் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. விதையெல்லாம் நீக்கிடணும். ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்குள்ளேயே பூசணிக்காயெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். பூசணிக்காயெல்லாம் வேகிற டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இந்த குழம்புல பூசணிக்காய்க்கு பதிலாக சேனக்கிழங்கு வேக வச்சு சேர்க்கலாம். அதே மாதிரி வெண்டைக்காய் வதக்கியும் சேர்க்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 1/2 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கிறோம். 3லேருந்து 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இந்த குழம்புல தயிர் தேங்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால நமக்கு காரம் சோதிக்காது. 3லேருந்து 4 5 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ பூசணிக்காயும் நல்லா வெந்துருச்சு, கண்ணாடி பதமாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த குழம்புல நம்ம தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த குழம்பு அடிக்கடி எடுத்துக்கலாம். பூசணிக்காய் சேர்த்துக்கிறதுனால வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பேஸ்ட்டுக்கு சேர்த்த மாதிரி உப்பு போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்துருச்சு, அவ்வளோதான் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்புல கட்டி கட்டியாக இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும். தயிர் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகும். கொஞ்சமாக தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம குழம்புல சேர்த்துடலாம். தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ரைஸ் இல்லாமல் கூட இதை ஒரு பவுலில் போட்டு அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப குளுமையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து குழம்புல சேர்த்துடலாம். லஞ்சுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குழம்பு. இன்னும் சம்மர் முழுசாக போகலை. ஸோ லஞ்ச் டைமில் இந்த குழம்பு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. குளுமையாக உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான குழம்பு இது. ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிப்பு சேர்த்துடலாம் உள்ள. அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் தயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பூசணிக்காய் மாதிரியே சேனக்கிழங்கு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், வெண்டைக்காய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.